Hey guys, this is Arul Adventure. Welcome to another video. Okay, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம அடுத்து வந்து ரைடு அண்ட் ஆல்சோ பார்த்தோம்னா கண்டென்ட் எந்த மாதிரி போடலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு 5 லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து எப்படி எந்த விதமான கண்டென்ட் போட்டால் நல்லாயிருக்கும், ஆல்சோ ஒரே விதமான கண்டென்ட் போடாமல் டிஃப்ரெண்டான கண்டென்ட் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அந்த பிளானை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ வந்து என்னென்னா 5 டாபிக் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்னென்னா மாதத்துக்கு 30 நாளுங்கும்போது 10 நாள் மட்டும் 10 வீடியோஸ் மட்டும் இருக்கும். அப்படிங்கும்போது ஒரு வீடியோக்கு அப்புறம் இன்னொரு வீடியோ போடும்போது 3 நாள் கேப்பு. அப்படிங்கும்போது 10 × 3 30 நாள். இப்போ வந்து நம்ம ஒவ்வொன்றா கண்டென்ட் பார்த்துடலாம். என்னென்னா ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா அனௌன்ஸ்மெண்ட் அண்ட் அப்டேட். அனௌன்ஸ்மெண்ட் அப்டேட்னா பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அப்டேட்டு இல்லை ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுன்னா பைக்கை பற்றியோ இல்லை என்னை பற்றியோ ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறேன், இல்லை ஏதோ ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறேன், இல்லைனா ஏதோ ரிவ்யூ பண்ணுறேன், பைக்குக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட், இல்லை என்னை பற்றி ஒரு அப்டேட், ரைடை பற்றி ஒரு அப்டேட், அது எல்லாமே பார்த்தோன்னா அந்த அப்டேட் வீடியோவில் வந்து இருக்கும். அதை வந்து டைட்டிலையும் சரி ப்ளேலிஸ்ட்லையும் சரி அப்டேட் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு நான் வந்து டேக் பண்ணி அந்த வீடியோ போடுறேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா நியூ யூடியூபர் மோட்டோ விலாக். நியூ யூடியூபர் யாராச்சும் மோட்டோ விலாக் உள்ளே வரீங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க, எது வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியும், பெட்டராக வந்து எப்படி நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு மோட்டோ விலாக் வரலாமா வேணாமா, மோட்டோ விலாக் வந்துட்டு நீங்கள் நியூ யூடியூபராக இருக்கும்போது நான் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன், இப்போ என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணாமல் இருக்கலாம். அட்லீஸ்ட் மோட்டோ விலாக் ஃபீல்டில், பர்டிகுலர் இந்த மோட்டோ விலாக் ஃபீல்டில் நியூ யூடியூபர் வந்தால் எப்படி நம்ம சேனலை க்ரோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மாதிரி அந்த ஒரு கண்டென்ட் இருக்கும். அது வந்து நியூ யூடியூபர் ஃபார் மோட்டோ விலாக் அப்படிங்கிற டைட்டிலில் அது ஒரு ப்ளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி அந்த மாதிரி வீடியோஸ் போடுவோம். தேர்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச ட்ரீம் கண்டென்ட்னா ட்ராவல் பண்ணுறது. எஸ், ஒரு ஆல்சோ நம்ம எங்கே பிடிக்குதோ அங்கே போய் நம்ம ட்ராவல் பண்ணி விலாக் எடுத்து நம்ம பைக்கோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த மூமெண்ட்டை நம்ம என்ஜாய் பண்ணி ஒரு விதமான வந்து பார்த்தோன்னா எப்படி சொல்கிறதுனா அந்த லைஃப்பை நம்ம வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறத தாண்டி கண்டென்ட் எடுக்கிறோம் எல்லாமே ஓகே, பட் ட்ராவல் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த சேனல் ஆரம்பித்து நான் பார்த்தீங்கன்னா 1 years 2 years ஆக போகுது. இருந்தாலுமே எனக்கு வந்து அவர் சப்போர்ட் இல்லை. நான் வந்து கன்சிஸ்டன்ஸாக வீடியோ போட முடியல, பல ரீசன்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் எனக்கு கிவ் அப் பண்ணாமல் நான் வந்து எனக்கு ட்ராவல் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதால நான் ட்ராவல் பண்ணி விலாக் போடுறேன். எண்ட் ஆஃப் தி டே நான் க்ரோ ஆகலை, அது எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. பட் எனக்கு ட்ராவல் பண்ண பிடிச்சிருக்கு, என்னோடய ஸ்டைலில் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பைக்கை வச்சு நான் ட்ராவல் பண்ணி விலாக் போடுவேன். ஃபோர்த் என்ன பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரைட் கண்டென்ட்னா சின்ன வீடியோஸ், சின்ன இடத்துக்கு விலாக் பண்ணுறது, இல்லைனா வந்து பார்த்தோன்னா 1 day விலாகாக இருக்கும், இல்லைனா வந்து பைக்கை பற்றி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ, மைலேஜ் எவ்வளோ வருது, இந்த மாதிரி சின்ன கண்டென்ட். நானும் என் பைக்கு ட்ராவலில் தான் இருப்போம், விலாகில் தான் இருப்போம். அண்ட் ஆல்சோ அது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவாக இருக்கும், பைக்கை பற்றி இன்ஃபர்மேஷன், டெஸ்ட் ட்ரைவ் மாதிரி அந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட் ரைடு ஒரு சேலஞ்ச் பண்ணுற மாதிரி, இல்லை ஷார்ட் ரைட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி டாபிக் எல்லாமே அந்த ஷார்ட் கண்டென்ட்டில் வந்து இன்க்ளூட் ஆகிரும். ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா ரேண்டம் வீடியோஸ். அந்த ரேண்டம் வீடியோஸில் வந்து பார்த்தோன்னா நான் வந்து டேரெக்டாக மோட்டார் சைக்கிள் அந்த ஃபீல்டில் ஏதோ ஒரு டாபிக் எடுத்து ரிலவெண்ட்டாக பேச போகிறேன். இட்ஸ் லைக் நல்லா தான் இருக்கும். ஏன்னா நானும் தெரிஞ்சுக்கிட்டது ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கும் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ பார்க்குறவங்களுக்கு, ரைட் பண்ணுறவங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் ஃபேமிலி அப்டேட்டு. இது வந்து அப்டேட் அப்படிங்கிறத தாண்டி இது என்னோட வந்து பிளான்ஸ். இந்த பிளான்ஸில் நான் 5 டாப்பிக்கில் வந்து மோஸ்ட்டாக அந்த ட்ராவல் விலாக் பண்ணுறது அண்ட் ஆல்சோ ஷார்ட் கண்டென்ட், இது ரெண்டுமே பர்மனெண்ட்டாக இருக்கும். அந்த மீதி 3 டாபிக் வந்து அனௌன்ஸ்மெண்ட் அப்பப்போ இருக்கும். அனௌன்ஸ்மெண்ட் மீதி 2 டைப் கண்டென்ட் வந்து ஃபுல்லாக போட முடியாது. அதுக்கான ஐடியாஸ் இருக்கிற வரைக்கும் நான் கண்டிப்பாக நான் ஃபுல்லாக போடுவேன். அப்போ எனிவே அது எவ்வளோ லாங் போகுதுன்னு தெரியல. ஏன்னா நான் ஒரு வீடியோ போடுறேன்னா அதுக்கு நான் வந்து டைட்டில் என்ன கண்டென்ட் போடலாங்கிறது நான் ஸ்கிரிப்ட் எடுத்து டைட்டில் சூஸ் பண்ணி அதுக்குள்ளே வந்து எலாபரேட்டாக வந்து என்னென்ன மாதிரி வே ஆஃபில் வீடியோ ஷூட் பண்ணலாம், என்னென்ன எங்கெங்கே போகலாம் அப்படிங்கிறது நான் அதுக்கு டைம்ஸ் பண்ணவே 1-2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். ஷூட் எடுத்து விலாக் எடுத்து எடிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு 1 day ஃபுல்லாக ஆயிரும். ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது நான் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்து சில டாபிக் கன்வே பண்ண முடியாது. இப்போதைக்கு நான் ஒவ்வொரு டாபிக் 5 டாபிக் இருக்குன்னா 5 டாப்பிக்கும் 10 டைட்டில் ஐடியாஸ் என்கிட்ட இருக்குது. அந்த மோட்டோ விலாக் இதுக்கப்புறம் நான் வந்து கண்டிப்பாக எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் ஃபுல்லாக போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ பார்த்தோன்னா பார்க்குறவங்களுக்கும் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக இருக்கணும். ஏன்னா வந்து ரேண்டமாக பேசி போடுறோம், இல்லை ரேண்டமாக விலாக் போடுறோம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. என்னோட எய்ம் அதான். நான் மோட்டோ விலாக் வரும்போது
நான் மட்டும் க்ரோ ஆகக்கூடாது, என்னை பார்க்குறதுக்கும் சரி, என்னோட பார்த்து மோட்டோ விலாக் இதுக்கப்புறம் யார் ட்ரை பண்ணாலும் சரி அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், சக்ஸஸ் ஆகணும். அதுதான் என்னோடய ஆசை. ஓகே, திஸ் இஸ் த வீடியோ. ஆக்சுவலாக ரொம்ப டயர்டாக இருக்குது. நான் இன்னொரு ஷூட்காக போயிருந்தேன். ஷூட் முடிஞ்சிருக்கும்போது அப்படியே ஹைவேலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, அன்டில் தென் அருள் அட்வென்ச்சர். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. See you there. Bye.